நேற்று அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழக அரசு உத்தரவின் பேரில் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்ட நிர்வாகம் பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா மீண்டும் ஆலோசகர் பணி பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த பணிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. டைரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூ மூலிமா பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில், அதாவது போஸ்ட் மூலிமா பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் மூலிமா அனுப்புகிற காசு மட்டும்தான். நம்ம பார்த்திங்கன்னா எத்தனையோ செலவு பண்ணுறோம், ஒரு 50-100 நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஜாப் கிடைச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு முறை பாருங்கள், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பாக கூட அமையலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மோட்டிவேட்டாக என்ன பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வியூவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிடிக்கலையாட்டுங்குது, அதனால் பார்த்திங்கன்னா லைக் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் நினச்சிக்கிட்டு வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல தகவலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கலாம். விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப் பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விண்ணப்ப படி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா ஆலோசகருங்கிறத பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புகைப்படம் கேட்டுருங்க. உங்களுடைய ரீசெண்டாக எடுத்தால் 3 மாதத்துக்குள்ளே எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிடுங்க. அடுத்து விண்ணப்பத்தாரின் பெயர், உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கில் தமிழில் எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தந்தை கணவர் பெயர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய அப்பா பேர் எழுதிங்க. அப்படி கல்யாணம் ஆகிருந்த பெண்களாக இருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பா. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்லேயோ இல்லை பார்த்திங்கன்னா டிசி இருக்கும், அதில் இல்லை பிறப்புச் சான்றிதழ் இதில் பொறுத்த வரைக்கும் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா பார்த்து மிஸ்டேக்கில் அதை எழுதுருங்க. 1/6/2025 இந்த தேதி பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயசு என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதோ அதை பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சாதி உட்பிரிவு எல்லாமே இருக்கும், கரெக்டாக பார்த்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அதே மாதிரி கல்வி தகுதி சான்றிதழ் கேட்குறாங்க பாருங்கள். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா டிகிரி பார்த்திங்கன்னா கம்பல்சரி. அப்போ டிகிரிங்கும் போது அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. தற்காலிக முகவரி அல்லது பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எதில் இருக்கிறீங்களோ அதை பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கைபேசி எண் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜாப்க்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா லெட்டர் அனுப்புறதுல அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அனுப்பிடுறாங்க. இந்த தேதியில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் இந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சிம்பிளாக பார்த்திங்கன்னா அனுப்பிடுறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணி எழுதி கொடுத்துட்டிங்களா அந்த நம்பருக்கு அனுப்பும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சேராது. அப்போ பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரல நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலே இருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா முன் அனுபவம் ஏதாவது இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட்டிருந்தான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பணியில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னுரிமை கோர்றீங்களா, அப்படி ஏதாவது கோரினீங்களா அதுக்கான சான்றிதழ் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இடம் நாள் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருவீங்க. விண்ணப்பத்தாரையும் கையப்போ உங்களுடைய கையெழுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுருங்க. குறிப்பில் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா புது செய்ய சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கான சான்றிதழ் நீங்கள் பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் பொறுப்புக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சாதி சான்றிதழ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்திங்கன்னா வைக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா நேர்காணலும் போது அசல் ஆவணங்கள் மற்றும் முன் அனுபவ சான்றிதழ் சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் பார்த்திங்கன்னா நகல் அனுப்பணும். நேர்காணலில் போய் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஃபில் பண்ணுறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்.
இப்போ வாங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கொடுத்துருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசகர் பணி அமர்த்தப்பட்டு மாவட்டத்தின் பழங்குடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி தொகுதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினரை மட்டும் தான் எடுப்பாங்க. விரிவான பட்டியல் கோரியர்கள். இந்த பழங்குடி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசகர் பணி வேணும்னு மாவட்ட நிர்வாகத்தை வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையிடுறதுக்கு நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவித்து அந்த பணியை நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு ஒப்பந்த அடிப்படை, இது டெம்பரவரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா 18/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அனுப்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மாத ஒப்பந்த ஊதியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும். அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எதில் படிச்சிருக்கலாம்னா சோசியாலஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி, சோசியல் ஒர்க்கு, டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜாப் முற்றிலும் டெம்பரவரி ஜாப்பு. எந்த ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய ஒப்புதல் கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி 11 மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்கும். அதுக்கு ஒப்பந்த கடிதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி, எந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு கீழ்காணும் அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் நகல் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தீங்களா அதை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் செய்யறத சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ இல்லை விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மின்னஞ்சல் முகவரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தில். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க. மேற்குறிப்பிட்ட பதவி எண்ணிக்கை மாறுதல் உட்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், நம்பர் 38 ஜெயில் கில் ரோடு, அதேமாதிரி நியர் வந்து பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேனு, உதகமங்கலம் 643001 மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறது. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நல்ல பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.